ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா சம்பந்தமே இல்லாம இவர் ஏன் உள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தாலும் அமெரிக்கா எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வப்போது அமெரிக்கா இந்தியாவை கடிக்கிறது உண்டு. ஆனா இந்தியா தன்னோட நிலைப்பாடு சொல்லிட்டாங்க, நாங்க யார் கூட சண்டை போடுறதா நாங்க அப்படி நடுவில் நின்னுக்குறோங்க அப்படின்றாங்க. ஆனா எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா மீம்ஸ் போடுறாங்க, என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா எல்லாரும் காலி. அந்த பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா யாருன்னு கேட்டீங்கன்னா நார்த் கொரியா தான். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். போட்டுருவாப்பா. இவ்வளவு வருஷமா நார்த் கொரியா எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பெருசா சப்போர்ட் பண்ணி அவங்க வாயை திறக்கலாம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு ஈரானுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள ரொம்ப நீங்க தாக்குறீங்க, இது அத்துமீறி தாக்குற மாதிரி இருக்கு, அதாவது ஒரு லிமிட்டுக்கு மீறி நீங்க போற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஓப்பனாவே அமெரிக்காவை பார்த்து கமெண்ட் அடிச்சிருக்காரு. இதை பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட எல்லா டாய்ஸ் இருக்கு, எல்லா சாமானுக்கும் அவங்க கூட யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீன்ஸ் போடுறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, ஒருவேளை நார்த் கொரியா இறங்கி ஆயிடுச்சு, அப்படியே போர்ல வந்துட்டாங்க ஈரான் சப்போர்ட் அப்படின்னா என்னென்ன நடக்கும்? ஆனாலும் வாயால பேசின கிம் ஜாங் உன் இது வரைக்கும் ஏன் போர்ல இறங்கல? அவரு எதுக்காக பயப்படுறாங்க? அமெரிக்கா ஏன் நார்த் கொரியாவை இன்னும் கடிக்காம இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்த் கொரியால இருக்கிற ஒரு முக்கியமான அதிபர் அவர் இதை சொல்லியிருக்காருன்னா, இது வேர்ல்டு வார் 3க்கு வழி வகுக்கும் அப்படிங்கிறது பெருசா எல்லாரும் எடுத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ ஒருவேளை உள்ள இறங்கிட்டா என்ன நடக்கும், இறங்காத காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில் இருந்து. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே சண்டை போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட இது அதுதான், அவங்களோட இது எதுதான் அப்படின்ற மாதிரி இந்த பாகிஸ்தான் எப்படி நம்ம இந்தியாவோட பாதி போர்ஷன் கேட்கறாங்களோ இது போன்ற பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. எப்படி நம்ம பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆரம்பத்துல ஒரு நல்ல டாக்கிங் டேர்ம்ஸ்ல இருந்து இப்படி சண்டை போடுறாங்களோ, அதே மாதிரிதான் ஈரானும் இஸ்ரேலும் நல்லா டாக்கிங் டேர்ம்ஸ்ல இருந்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் கிட்ட இருந்து இவ்வளவு மிசைல்ஸ் போய் இறங்குது. அவங்க வீக்கா தான் இருக்காங்க, ஆனா அவ்வளவு மிசைல்ஸ் போய் அமெரிக்கால இறங்குது. டைரக்டா துபாய், அபுதாபி எல்லாத்தையும் போய் தாக்குறாங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு கிடைக்குது? இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்கன்னா அதற்கு பின்னாடி நார்த் கொரியா தான். நார்த் கொரியா தன்னுடைய முழு டெக்னாலஜியை கொடுக்கல, ஜஸ்ட் பேஸ் டெக்னாலஜியை கொடுத்து ஈரானை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மிசைல்ஸ் தன்னோட பேஸ் ரொம்ப சின்னதா புவரஸ்டா இருக்கிற டெக்னாலஜியை கொடுத்து வச்சு இந்த அளவுக்கு துபாயை தாக்குற அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப நார்த் கொரியா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கிம் ஜாங் உன் அவங்களை அத்துமீறி தாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது 50-50 தான் இருக்கு. ஒருவேளை வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது பார்ப்போம். இப்போ அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவை தாக்குற மாதிரி தான் டார்கெட். அமெரிக்கால இருக்கிற வாஷிங்டனை டைரக்டா போய் தாக்குற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு ஏவுகணைகளும் இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன மிரட்டினார்னா, இந்த மாதிரி ஏவுகணைகள் இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்புங்க, அது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அழிவு தருவதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவர் மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஈரான் கிட்ட ஏவுகணை இல்லாதனாலதான் அந்த தாக்குறாரு. சோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த போர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கண்டபடி டாக்ஸ் போடுறாரு. அதுல இந்தியாவுக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியும், அவரு மேலே டாக்ஸ் போடுறாரு. அது கிம் ஜாங் உனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கண்ட்ரியும் டார்கெட் பண்ணாம நேரா எதை போட்டாலும் அமெரிக்காவில தான் போய் வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. கடலுக்கு அடியில இருக்கிற கப்பல்கள், அது மட்டும் இல்லாம தனியா வச்சிருக்க ஏவுகணைகள், ஹைட்ரோ பாம் எல்லாம் டோட்டலி அமெரிக்காவை தாக்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னைக்கு இவங்க இறங்குறாங்களோ அன்னைக்கு வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் படுத்தப்படுது. இப்ப இவங்க ஏன் வரல அப்படிங்கிற இன்னொரு ஃபேக்டர் பார்த்துட்டு இன்னும் நம்ம உள்ள போனா உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வராதுக்கு ஒரு ரீசன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் போயிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் கிம் ஜாங் உனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நிமித்தமாக 11,000 வீரர்களை நார்த் கொரியால இருந்து அனுப்புறாங்க. இப்ப இது 11,000 தானே, ரொம்ப சின்னது தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இது சின்னது. ஆனா நார்த் கொரியால பர்த் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க சண்டை போடுறதுக்கு பெருசா ஆள்கள் இருந்தாலும் எல்லா கண்ட்ரிக்கும் தாரவாத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்தா யாரு வருவாங்க? ஸோ அதனாலதான் கிம் ஜாங் உன் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை நம்ம ஆல்ரெடி இங்க ரஷ்யா கூட பெரிய கண்ட்ரி இறக்கிட்டோம், இப்ப ஈரான் போல இருக்கிற கண்ட்ரிக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னு இவரு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேஃப்டி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா ரொம்ப வம்பிழுத்து நார்த் கொரியா உள்ள வந்துருச்சு அப்படின்னா 3 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒன்னு டனல் டெக்னாலஜி, அதாவது பாத்தீங்கன்னா ஈரானை காப்பாத்துறதுக்காக ஃபுல்லா இந்த டனல் டிகிங் டெக்னாலஜியை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது ஆழ்ல போயிட்டு, அதாவது இந்த டனல் தான் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அதுல உள்ள போய் எத்தனை பேர் உட்காந்துட்டாலும் எத்தனை மிசைல் எத்தனை குண்டு நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதபடி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது எப்ப வேணா செயல்படுத்தலாம். ஆனா அதுக்கு செலவுகள் அதிகமா நார்த் கொரியா செஞ்சிருக்காங்க. இது ஒண்ணு.
நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாக்குற மிசைல்ஸ். இது என்னன்னா ஒளியோட வேகத்தை விட அதிகமா போகுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல வீடியோக்கள் பார்த்திருக்கோம், யாருமே ஒளியோட வேகத்துல போக முடியாது. ஒளியோட வேகத்துல போறோம்னா நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு போறோங்கிறது அர்த்தம். ஆனா கிம் ஜாங் உன் கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எல்லாமே ஒளியோட வேகத்துல பயணிக்கக்கூடிய உண்டு. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. மேல இருந்து எது வந்தாலும் ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிட முடியும். ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா ஒளியோட வேகத்துல போறனால அமெரிக்காவோட எந்த மாடர்ன் டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது. சோ இவர்கிட்ட இருக்கிற இந்த இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ் டைரக்டா போய் அமெரிக்காவை தாக்கும். அட் த சேம் டைம் அது இவங்க தான் பண்ணாங்கன்றத எவிடன்ஸே இல்லாம ஈஸியா டோட்டலாவே அழிச்சிருவாங்கன்ற லெவலுக்கு கிம் ஜாங் உன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு ப்ராசஸ் பார்த்தோம். பட் அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, அது எப்படிப்பட்ட திறனுடையது அப்படிங்கிறத இங்க ஃபுல்லா படிச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் லைட்டா பயம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ICBM. இதுதான் கண்டம் விட்டு கண்டம் தாங்கன்றது. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் வந்து ஒளி வேகத்துல வந்து தாண்டுமா. சோ இது டோட்டல் கண்ட்ரியே ஆஃப் பண்ற அளவுக்கு இருக்கு. அடுத்து வந்து க்ரூஸ் மிசைல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது 2000 கிலோமீட்டர் தாண்டி அது டைரக்டா எங்க போய் தாக்கும்னா ஜப்பானை தாக்குமா. அடுத்து டாக்டிக்கல் நியூக் அப்படின்னு இன்னொன்னு வச்சிருக்காங்க. இது சிறிய மற்றும் துல்லியமான அணு தாக்குதல், அதாவது எங்க வேணுமோ அங்க போய் அடிக்கிற மாதிரி. அடுத்து 600 மில்லிமீட்டர் MLRS, இது வந்து ராக்கெட் சிஸ்டம், குறுகிய தூரத்தில் அதிகப்படியான தாக்குதல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கேயாவது அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுவாங்க. சோ அவங்களை யாராவது சொரிஞ்சு விட்டாவே இது நடக்கும். இதுல இடையில ஜப்பான்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன், நீ இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை அடிக்கிற மாதிரிதான். ஏன் ஜப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் கூடயும் சரி சவுத் கொரியாவோடையும் சரி பல நாடுகள் ரொம்ப ஒத்துமையா இருக்கு. அதுல அமெரிக்கா வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒருவேளை ஈரானை ரொம்ப நோண்டுறாங்க இல்ல நார்த் கொரியாவை ரொம்ப நோண்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் பல விஷயங்கள்ல மிரட்டி ஆஃப் பண்ண வச்சு அதன் பிறகு நார்த் கொரியா அதை செட்டில் பண்றதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவையும் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க, நார்த் கொரியாவையும் எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒரு விஷயம் தெரியும், ஏன் ஆளுக்கு ஒரு பயத்திலே இருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்ன பயம்னா எப்படி இந்த ஜட்டி பையன் உள்ள இறங்கிட்டு வந்தா எங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு பயம். நார்த் கொரியாவுக்கு என்ன பயம்னா எங்க நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன ஆகுன்றது இவங்களுக்கு ஒரு பயம். சோ ஆளுக்கு சின்ன சின்ன பயங்கள் இருந்தாலும் இப்ப ஈரானுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்கறதே பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா பஹல்காம் தாக்குதல்ல ஈரான் பல ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்காக அனுப்பியிருக்கு. சோ வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் பண்ணிதான் ஆகணும். ஆனா இந்தியாவுக்கு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இஸ்ரேலுக்கும் சரி ஈரானுக்கும் சரி அமெரிக்கா எல்லாருக்கிட்டையும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்ப கச்சா எண்ணெய்கள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா டோட்டல் கடல் வழியை வந்து ஈரான் பக்கம் இஸ்ரேல் பக்கம் வந்து பிளாக் பண்ணிட்டாப்ல. சோ அதனால நார்த் கொரியாலையும் இது பிரச்சனையா போய் முடியும். அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை வந்து இருக்கும். ஆல்ரெடி பெட்ரோல் விலை ஏகப்பட்டது ஏறி போயிருக்கு, இப்ப அதை விட இன்னும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒருவேளை நார்த் கொரியா உள்ள இறங்கிட்டா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன்ல எல்லாரும் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பத்தின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.